श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य तयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகத்தில் இன்றைய தின ஸ்லோக அனுபவம் 87வது ஸ்லோகம். நேற்றைய தினம் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளாகிய மரகத பச்சையின் ஒளி கூட்டமானது பொன்மயமான மலை உருகி சமுத்திரத்தில் சேர அந்த பச்சைமா மலை போன்ற அந்த பச்சை கலரும் தங்கமயமான பிராட்டியும் பீதாம்பரமும் உள்ளதால் தங்கமலையும் பச்சை மலையும் சேர்ந்தாற் போல அந்த பச்சை நிறத்தினை உடைய கடலோடு அந்த உருகிய தங்கமலை சேர்ந்து அலை வீசினால் போல வந்து பெரிய பெருமாளுடைய ஒளி வீசி அந்த ஒளி கற்றை அந்த அழகு அலையில் அவர் என்னை ஸ்நானம் செய்து வைப்பாராக, எனது அஞ்ஞானமாகிய இருளை போக்குவாராக என்று அனுபவித்தார் சுவாமி. நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே என்று திருப்பாணாழ்வாருடைய அனுபவம் பட்டருக்கு போன ஸ்லோகத்தில். இன்றைய தினம் 87வது ஸ்லோகம். போகீந்திர நிஸ்வசித சௌரபவர்திதம் ஸ்ரீ நித்யானுஷக்த பரமேஸ்வர பாவகந்தி சௌரபியம் ஆப்ளுத திசாவதி ரங்கநேது ஆனந்த சம்பதி நிமஜ்ஜயதே மனாம்சி. போகீந்திர நிஸ்வசித சௌரப வர்திதம் ஸ்ரீ நித்யானுஷக்த பரமேஸ்வர பாவகந்தி சௌரபியம் ஆப்ளுத திசாவதி ரங்கநேது ஆனந்த சம்பதி நிமஜ்ஜயதே மனாம்சி. கீழே தன்னை நீராட்டுவிக்க வேண்டினார். தன்னை ஸ்னபயதி, அப்படியே ஸ்நானம் செய்து வைப்பீராக அந்த அழகு அலையில், எனது அஞ்ஞானமாகிய இருளை போக்குவீராக போன ஸ்லோகத்தில் வேண்டினார். இந்த ஸ்லோகத்தில் மனம் மிக்கவனாக ஆக்கி அருளுமாறு வேண்டுகிறார். மனம்னா அந்த நறுமணம், சுகந்தம். கீழே ஒளியாகிய சமுத்திரத்தில் மூழ்கியதாக சொன்னார். இதில் மனமாகிய ஆனந்த சாகரத்தில் மூழ்குவித்தமையை சொல்லுகிறார். சர்வகந்தகா சர்வரசகான உபனிஷத் வாக்கியம். எம்பெருமான் எப்போதும் சர்வகந்தத்துடன் சர்வ ரசத்துடன் இருப்பான். பரிமளம் மிக்க திருமேனியை உடையவன். அவ்வளவு சுவையுடனும் அவ்வளவு மனத்துடனும் இருப்பவன் பெருமாளுடைய திருமேனி. அவன் மேன்மேலும் வாசனை ஊட்டப் பெருகினான். படுக்கையாகிய ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றினால் வளர்க்கப் பெறுகிறது. கந்தத்வாராந்துராதரிஷாம் நித்திய புஷ்டாம் கரேஷிணீம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்தில் போற்றப்படுகிற பிராட்டியோடு சம்பந்தம் எப்பவும் நித்தியமாக இருப்பதால், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாய் இருப்பதால், நித்திய சம்யோகத்தில் அவளுடன் இருப்பதால், சர்வேஸ்வரனாம் தன்மையினாலும் நாள் திசையிலும் வியாபித்திருக்கிற தன்மையினாலும் அந்த பெரிய பெருமாளுடைய பரிமளம் தரிசிப்பவர்களுடைய உள்ளத்தை அப்படியே ஆனந்த செல்வத்தில் ஆனந்த கடலில் மூழ்கவிக்கிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. எப்போதும் சயனித்துள்ள ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றிலிருந்து வெளிப்படும் நறுமணம் ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் நித்திய சேர்க்கையால் ஏற்படும் சர்வேஸ்வரத்துவம், பரமேஸ்வரத்துவம், அப்படி இருக்கிற நறுமணம். இப்படியாக அனைத்து திசைகளையும் தனது எல்லையாக உடைய பெரிய பெருமாளின் திருமேனியிலிருந்து நறுமணம் வெளிப்படுகிறது. ஒன்று ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றிலிருந்து வரும் நறுமணம், ஸ்ரீரங்கநாச்சியாரின் நித்திய சேர்க்கையால் ஏற்படும் நறுமணம்,
சர்வேஸ்வரத்துவம் இருப்பதால் எப்பொழுதுமே அவனிடம் இருக்கும். சர்வ கந்தகா சர்வரசகான், எப்போதும் பரிமளம் மிக்க திருமேனியை உடையவன். எல்லா திசைகளிலும் பரவி இருக்கிறதால் அந்த பெரிய பெருமாளின் திருமேனியிலிருந்து நறுமணம் வெளிப்படுகிறது. இந்த பரிமளமானது, அந்த நறுமணமானது அவனை வணங்கி நிற்பவர்களை மிகுந்த ஆனந்தம் என்ற செல்வத்தில், என்ற சாகரத்தில் மூழ்க வைக்கிறது என்கிறார் சுவாமி. போகீந்திர நிஸ்வசித சௌரப வர்த்திதம். போகீந்திர பள்ளி மெத்தையாக ஆன, பள்ளி கொண்டிருக்கும் மெத்தை போல இருக்கிற அரவரசனான பாம்பரசனான ஆதிசேஷனின் நிஸ்வசித்த மூச்சுக்காற்றின் சௌரப நறுமணத்தில் வர்த்தித்தம், அந்த நறுமணத்தாலே மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது பெருமாளுடைய நறுமணம். ஸ்ரீ நித்ய அனுஷக்த பரமேஸ்வர பாவகந்தி. ஸ்ரீ பெரிய பிராட்டியாருடைய நித்திய பிரிவில்லாமல் எப்பொழுதும் அனுஷக்த சேர்க்கையால் உண்டான பரமேஸ்வர பாவ, இவன்தான் பரம தத்துவம், இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் பரமேஸ்வரன் என்ற கருத்தை குறிப்பிடுவதால் கந்தி மேலும் நல்ல வாசனையுடன் இருப்பது. பரமேஸ்வரத்துவம் இருக்கிறதுனாலேயே ஒரு வாசனை, அது மேலும் நல்ல கந்தத்தை குறிப்பிடுகிறது, வாசனையை குறிப்பிடுகிறது. ஆப்ளுத திசாவதி, திக்கின் முடிவு வரையிலும் கமழ்ந்து வருகிறது, 4 திக்குகளிலும் கமழ்ந்து வருகிறது. அந்த சர்வேஸ்வரத்வாலும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருமேனியாலும் அந்த அந்த ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றினாலும் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நறுமணம். ரங்க நேத்துகு, ஸ்ரீ ரங்கநாதனின் சௌரபியம் உயர்ந்த நறுமணம். மனாம்சி, நம் மனதுகளை, சேவிப்பவர்களின் மனங்களை, ஆனந்த சம்பதி மகிழ்வாகிய செல்வத்தில், ஆனந்தமாகிய செல்வத்தில், அது ஒரு செல்வம், அந்த செல்வத்தில் நிமஜ்ஜயத்தே நம்மை மூழ்குவிக்கிறது என்கிறார் சுவாமி. அது நினைக்கும் போதே அந்த பெரிய பெருமாளுடைய அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய சந்நிதி உள்ள நுழையும் போதே அவ்வளவு ஆச்சரியமான கந்தம் வீசும், நறுமணமாக இருக்கும். உள்ளே போகும்போதே அந்த கற்பூர வாசனையும் அந்த சந்தன வாசனையும் அந்த பெருமாளுடைய வேத கந்தமும், நிகம பரிமளம்னு வேதாந்த தேசிகன் திருவாய்மொழிக்கு வியாக்கியானமிட்டாராம். அது இப்போ லுப்தம், கிடைக்கல. நிகம பரிமளம், அந்த வேதத்தின் பரிமளம், அந்த வேத வாடை வீசும் அங்கு. பரிமளரங்கன் என்றே பிரசித்தி அழகிய மணவாளனுக்கு. அதற்குண்டான காரணங்களை இதில் அருளி செய்கிறார் பட்டர். அரவணையில் பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான். 1000 தலைகள் ஆதிசேஷனுக்கு. நாகராஜனின் மூச்சுக்காற்றில் சாதாரண பாம்புக்கே, நல்ல பாம்புக்கே அந்த இடத்துல ஒரு சுகந்தம் இருக்கும். அது போன இடத்துல ஒரு மல்லிகையும் ஒரு தாழம்பூ வாசனையும் இயல்பாகவே இருக்கும். நாகராஜனின் மூச்சுக்காற்றில் மல்லிகை தாழம்பூக்களின் வாசனை இருப்பது என்பதை கீழே பிரமாணங்களுடன் நாம் பார்த்தோம் முன்னாடி வேற ஸ்லோகத்தில். ஆகவே ஆதிசேஷனின் மூச்சுக்காற்றின் வாசனையினால் ஏற்கனவே உள்ள பகவான் வாசனை இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. எம்பெருமானை சர்வகந்தகான்னு ஸ்ருதி காட்டுகிறது. சர்வகந்தகா சர்வரசகான். அதுக்கு ஸ்ரீ பாஷ்யகாரர் உரையிட்டு அருளினார். அசப்தம் அஸ்பர்ஷம் இத்தியாதினா பிராகிருத கந்த ரசாதி நிஷேதாத் அப்ராகிருதாக ஸ்வசாதாரணாக நிரவத்யாக நிரதிசயாக கல்யாணாக ஸ்வபோக்யபூதாக சர்வவிதாக கந்தரசாக தஸ்ய சந்தீத்யர்த்தக என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் இந்த சர்வகந்தகக்கு உரையிட்டு அருளினார். இவ்வளவும் இந்த இடத்துல ஸ்ரீ நித்ய அனுஷக்த பரமேஸ்வர பாவகந்தி என்ற பொது பட்டருக்கு திருவுள்ளம். ஸ்ரீ பெரிய பிராட்டியாருடைய நித்திய பிரிவில்லாத அனுஷக்த சேர்க்கையால் உண்டான பரமேஸ்வர பாவகந்தி, பரமேஸ்வரன் பரமதத்துவம் என்ற கருத்தை குறிப்பிடுவதால் கந்தி மேலும் நல்ல வாசனையுடன் இருப்பது. அசப்தம் அஸ்பர்ஷம் இத்தியாதினா பிராகிருத கந்தராசி நிஷேதாத் அப்ராகிருதாக சுசாதாரணாக நிரவத்யாக நிர்திஷ்யாக கல்யாணாக ஸ்வபோக்யபூதாக சர்வவிதாக கந்தரசாக தஸ்ய சந்தீத்யர்த்தக என்று பாஷ்யக்காரர் அருளி செய்தது இங்கு பட்டருடைய திருவுள்ளம். இந்த எல்லா கந்தங்களையும்
கந்தத்வாராம் எனப்பட்ட பெரிய பிராட்டியாரின் இடைவிடாத தொடர்பு ஒன்று போரும். அது ஒன்று போரும் அவருக்கு. இதெல்லாம் விட ஸ்ரீயப்பதித்வம், நாராயண சப்த வாட்சத்துவம், இவைகளை கொண்டுதானே நம்ம எம்பெருமானே பரமேஸ்வரன் என்று ஸ்ரீ வேதவியாசர் முதலானோர் தெரிவித்தார். லிங்க பூயத்வதிகரணத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீ நித்யானுசக்த என்ற போது அகலகில்லேன் இறையுமென்று என்றபடி காலத்தால் கொஞ்சம் கூட அவனை விட்டு பிரியாதவள்னு அர்த்தம். அனைத்து உலகமுடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடாதே என்றபடி திணை வைக்க தேவையான இடத்தில் கூட இவள் இல்லை. அதாவது ஒரு சின்ன அரிசி வைக்கிற இடத்துல கூட அவள் இல்லைன்னு கிடையாது. எல்லா இடத்திலும் அவளுடன் அவனும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தேசத்தாலும் நித்யானுசக்தை, அந்த நித்யானுசக்தத்தை, நித்திய அனுசக்தமாயிருப்பதை, பிரிவில்லாத சேர்க்கையால் உண்டாயிருப்பதை, ஸ்ரீயுடன் சேர்ந்திருப்பதை இங்கு தெரிவிக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் மட்டுமில்லை, திகந்த விஸ்ராந்தம். ஏதோ ஒரு மூலையில் நறுமணம் வருதுன்னு இல்லை, எல்லா பக்கமும் அனைத்து திசைகளிலும் அது அடியோங்களுடைய மனதுகளாகிய விஷயங்களில் ஆனந்தமாகிய செல்வத்தில் மூழ்கடித்து திளைக்க வைக்கிறது என்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் கத்தியத்தில் அருளின செய்தபடி அமிர்த சாகராந்த நிர்மக்ன ஹிருதய, அமிர்த சாகராந்தர் நிமக்ன ஹிருதய. அப்படியே அமிர்த சாகரத்துடன் அந்த அமிர்த சாகரத்தில் என்னை ஆழ்ந்து வைத்து என்று அனுபவிக்கிறார் இங்கே சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.